அவினாசி ஜோதிலிங்க ஐயா வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்தலத்தை சொல்லுவாரு. அந்த ஸ்தலத்துக்கு போனா வாழ்வு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம உறவுகளுக்கு நிறைய இருக்கு. இப்போ தற்போது மக்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். ஒன்று ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இல்லைன்னா உறவுகள்னால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னா எனக்குன்னு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேதுப்பா, எவ்வளோ வேலை பார்க்குறேன், ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, வேலை பார்க்குற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம ஏக்கம் நிறைய பேர் இருக்கு. அவங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம் கொங்கு 7 ஸ்தலங்களில் முதன்மை பெற்ற ஸ்தலம். 1000 வருடம் பாதிரி மரத்தடியில் அம்பாள் தவம் இருந்து சிவபெருமானுக்கு. நீங்க காசி போக முடியல, காசிக்கு எனக்கு போற பொருளாதாரம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியலேன்னு யாராவது இருந்தா நம்பிக்கை அவினாசி வரலாம். இந்த பைரவர் எங்கும் இல்லாத சிறப்பா சிவாலயத்துக்கு நிச்சயமாக ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய வல்லமை இந்த பைரவர். பெண்கள் எனக்கு அங்கீகாரம் இல்ல, ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க, என் கணவர் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருந்தா, இதை விட ஒரு அதிசயம் என்னன்னாங்கய்யா, உள்ள நுழையும் போதே எனக்கு எப்பொழுதெல்லாம் மனம் இறுக்கமாக இருக்கிறதோ அங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் பாதிரி மரம் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தோன்னா போதும், அப்படியே ஃப்ரீயா, ஒன்றும் இல்லாத, அதாவது எதுவுமே இல்லாம திக்கற்று வாழ்வியலுக்காக, வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எப்படி நான் வாழப்போகிறேன் என்று அப்படி நிலைகுலிந்து அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய வாழ்வு அளித்து வருவார் அவினாசி. எனக்கு ஒரு 8 இயர்ஸ் தான் ரொமட்டாய்டு இருக்குங்க. மெயினாக என்னால் பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே விட்டுட்டேன். என்னால் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா உட்காந்து என்னால் உடனே எழுந்து நடக்க முடியாதுங்க. யூடியூப் மூலமாக தான் சாரோட வீடியோ பார்த்தேன். நான் பார்த்துட்டு சரி ஓகே ஒன்ஸ் பார்த்துட்டு போகலான்ட்டு சாரை பார்த்தேன். எனக்கு 2 மந்த்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ரொமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகணும். ஏன்னா சார் கிட்ட வந்துட்டா கம்பல்சரி கியூரபிள் தான். ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா. வணக்கம். அவினாசி ஜோதிலிங்க ஐயா வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்தலத்தை சொல்லுவாரு. அந்த ஸ்தலத்துக்கு போனா வாழ்வு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம உறவுகளுக்கு நிறைய இருக்குங்க. கண்டிப்பாங்க. இப்போ தற்போது மக்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். ஒன்று ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இல்லைன்னா உறவுகள்னால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னா எனக்குன்னு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேதுப்பா, எவ்வளோ வேலை பார்க்குறேன், ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, வேலை பார்க்குற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி ஏக்கம் நிறைய பேர் இருக்கு இல்லையா? அவங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று சொல்லுங்க. கண்டிப்பாங்கய்யா. பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். அரிய பொருளே அவினாசி அப்பா. அவினாசியிலே இருக்கின்ற பெருங்கருணை நாயகி உடனமர் அவினாசி அப்பரை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஓ சூப்பர் சூப்பர். ஒன்றும் இல்லாத, அதாவது எதுவுமே இல்லாம திக்கற்று வாழ்வியலுக்காக, வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எப்படி நான் வாழப்போகிறேன் என்று அப்படி நிலைகுலிந்து அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய வாழ்வு அளித்தவர் அவினாசி அப்பா. நீங்க கண்களுங்க, எனக்கு கண்களுக்கு. இல்ல இல்ல ஏன்னா எமோஷனல்ல இல்ல, எனக்கு அளவு வந்துருச்சு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என் குழந்தைங்க பிறந்தது அவினாசி அப்பர் நர்சிங் ஹோம். அதுக்கப்புறம் இந்த ஜோதிடம் ஞானம் பெரிய சக்திங்க. திக்கற்று போய் உட்காந்துருக்கு அப்புறம் வழிகாட்டிட்டாரு. பெரிய சக்தி. நான் எந்த இன்டர்வியூலயுமே கண்கலங்க. ஆமா, சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க. ஆமா, அவர் ஏன்னா அவருடைய உருவம் முன்னாடி வருது. சக்திங்கய்யா. காசிக்கு வாசி அவினாசி. காசிக்கு வாசி. காசி கிணறே உள்ள இருக்குங்கய்யா. காசிக்கும் அவினாசிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 205வது ஸ்தலம், 205வது பாடல் பெற்ற ஸ்தலம். கொங்கு 7 ஸ்தலங்களில் முதன்மை பெற்ற ஸ்தலம். 1000 வருடம் பாதிரி மரத்தடியில் அம்பாள் தவம் இருந்து
சிவபெருமானுக்கு வலதுபுறம் இடம் வாங்கிய ஸ்தலம். ம். பெருங்கருணை நாயகி, கருணையே வடிவானவள். ம். எப்பவுமேங்கய்யா 24x7 365 நாட்களும் ராஜ அலங்காரத்துல இருப்பாங்கய்யா. ம். அதுல பார்க்க கண்கோடி வேண்டும். காசிக்கு முந்தைய பைரவர் ம். அவினாசி. இந்த பைரவர் எங்கும் இல்லாத சிறப்பா சிவாலயத்துக்கு வெளியில வரும்போது வடகிழக்குல இருப்பாங்க ம். பைரவர். ஆனா இங்க சிவனுக்கு பக்கத்திலேயே வடகிழக்குல இருக்காங்க. காசி கிணறுக்கு பக்கத்திலேயே பைரவர் இருப்பார். ம். சொல் வழக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, மைசூர் மகாராஜா பரம்பரையில பதவியே இருக்கும்போது காசியில் இருந்து அவினாசி ஒரு லிங்கம் எடுத்து பிரார்த்தனை செய்து மீண்டும் அந்த அரியணை ஏறுவாங்களாம், சிம்மாசனம் ஏறுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் ம். அவினாசி அப்பர். இந்த பெண்கள் எனக்கு அங்கீகாரம் இல்லை, வீட்டில் என்னை கொடுமைப்படுத்துறாங்க, ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க, என் கணவர் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல கூட என் முதலாளி புரிஞ்சுக்கல, ஆமா, திறமை இருக்கும், அவர் வாய்ப்பு இருக்காது, மேனேஜர் புரிஞ்சுக்கல அப்படின்னு இருந்தா உங்க கர்மா மாறணும்னு இந்த வினாடியிலிருந்து நான் வேண்டிக்கிறேன். கருணாம்பிகை தாயார் எல்லாரையும் பார்க்க சொல்றேன். நிச்சயம், நிச்சயம். கருணையே வடிவானவள் கருணாம்பிகை, பெருங்கருணை நாயகி. ம். ஒன்றுமே இல்லாத என்னை ஜோதிலிங்கம் என்ற பெயருடையவனை அவினாசி ஜோதிலிங்கம் என்ற ஒரு பெயரோடு இன்று உலகறிய செய்த பெருமை அந்த சிவபெருமானுக்கும் பெருங்கருணை நாயகிக்கும் உண்டு. நிச்சயம், நிச்சயம். ஒரு வருடம் தான் ஆச்சு கும்பாபிஷேகம் நடந்து, பிரம்மாண்டமா நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள், காலையிலிருந்து இரவு வரை நிக்க இடம் இல்லை, நிக்க நேரம் இல்லைங்க, அவ்வளவு கூட்டம். அப்படியே அந்த ராஜகோபுரம். இதை விட ஒரு அதிசயம் என்னன்னாங்கய்யா, உள்ள நுழையும் போதே கொடிமரம், அங்க முதலையினுடைய சிம்பிள் இருக்கும். ஏன்னா சுந்தரர் வரும்போது முதலை உண்ட பாலகனை முதல்ல ஒரு குழந்தைய சாப்பிட்டுருச்சு, விழுங்கிருச்சு. விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஆற்றுப்படுகையில் குளம். அப்ப அந்த பையனுக்கான நினைவு தினம் அன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க. இவர் அந்த பாடல் பாடிட்டு உள்ள வரும்போது ஒரு வீட்டுல சுப நிகழ்ச்சி, ஒரு வீட்டுல இந்த நிகழ்ச்சி. என்னன்னு கேட்கிறாரு. என் குழந்தைய முதலை விழுங்கி இன்றோடு அவருக்கு இந்த நினைவு நாள் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கு அனுஷ்டிக்கிறோம், அவருக்காக வேண்டிட்டு இருக்கிறோம், பிரார்த்தனை பண்றோம் அப்படிங்கிறாங்க. எந்த குளம் அப்படின்போது அங்க போய் பாடுறாரு, நின்று பாடுறாரு. அந்த முதலை அவர் அந்த இறந்ததுக்கு அப்புறம் முழுங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் 3 ஆண்டுகள் கழிச்சு அந்த நிகழ்வுக்காக போறாரு. 3வது நினைவு தினம். ஏற்கனவே அந்த குழந்தை விழுங்கும் போது ஒரு 3 வயது, ஒரு 6-7 வயது பாலகனாக மீண்டும் உயிரோடு அந்த குழந்தையை கொண்டு கொடுக்குது முதலை. அதனாலதான் முதலை உண்ட பாலகனை உயிரோடு மீட்ட ஸ்தலம். முதலைங்கிறது மகர ராசிக்கான ஒரு வடிவம். பாதி சேறு, பாதி நீர், நிலம், பாதி சேர், இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தான் மகரம். அந்த முதலை மகரம். மகர ராசி அன்பர்கள், அங்க ஒற்றை சனீஸ்வரன் இருக்காரு, வசிஷ்டரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார். இப்போ 7.5 முடியுது இல்லைங்க மகரம். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு எல்லா பக்கம் போங்க. அதே சமயம் அவினாசி அப்பரையும் கருணாம்பிகை தாயையும் வேண்டிக் கொண்டு காலபைரவரையும் வழிபட்டு அங்க இருக்கிற ஒற்றை சனீஸ்வரருக்கு பிரார்த்தனை செய்து வழிபட மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். இந்த நாமயோகம் 27 நாமயோகம். அதுல சூலம் அப்படின்னு ஒரு நாமயோகம் இருக்கும். அந்த சூலம் நாமயோகத்துக்கான பரிகார ஸ்தலமும் அவினாசி அப்பரை. அங்க உள்ள நுழையும் போது வடக்கு பார்த்து செல்வ கணபதி. எல்லா கோயில்லையும் பெருமாள் அந்த லிங்கோத்பவர் பக்கத்து பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பாங்க, இல்லைன்னா பெருமாள் இருப்பாங்க. இங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே கொடிமரத்துக்கு பக்கத்துல ரைட்ல பெருமாள், லெப்ட்ல சந்திரன். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. கொடிமரத்தை தாண்டி உள்ள போகும்போது சிவன், 63 நாயன்மார்கள். உள்ள ஸ்பெஷலே செந்தில் ஆண்டவர் இருக்கார். ஓ, அருமை. சிவனை ஒட்டி ரைட்ல மேல செந்தில் ஆண்டவர் இருக்கார். துர்கை, தட்சிணாமூர்த்தி, சப்த மாதாக்கள்ல வாராகி, பஞ்சபூத லிங்கங்கள். அப்படியே வந்தோம்னா பைரவர். அந்த பைரவர் காசிக்கு முந்தைய பைரவர்னு ஒரு பழமொழி கூற்று. அந்த பைரவரை பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்குங்கய்யா.
தேய்பிறை அஷ்டமிக்கு அத்தனை மக்கள் வந்து வழிபடுறாங்க. நம்ம பிரச்சனை இதோட தீந்துரும், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நிச்சயமாக ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய வல்லமை இந்த பைரவருக்கு உண்டு. தேய்பிறை அஷ்டமிக்கு வந்து கும்பிட்றப்ப இன்னும் பவர் அதிகம், பெரிய பவர், பெரிய பவர். அப்படி வெளியில வந்தா நடராஜர், நவகிரகம் இருக்கு, பெருங்கருணை நாயகி. இதுல பெருங்கருணை நாயகிக்கு பின்னாடி ஒரு தேள் வடிவம் இருக்கும். அந்த விசஜந்துக்கள் தொந்தரவுல இருந்து வெளியில வர அங்க நின்று பிரார்த்தனை பண்றாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்கள் அங்க போய் பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு அருமையான ஸ்தலம். இப்ப புதுப்பிச்சிருக்காங்க இடமெல்லாம், ரொம்ப நல்ல இடங்கய்யா. சூப்பர். எனக்கு எப்பொழுதெல்லாம் மனம் இறுக்கமாக இருக்கிறதோ அங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் பாதிரி மரம். ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தோன்னா போதுங்க, அப்படியே ஃப்ரீ ஆயிரும், லேஸ் ஆயிரும். காசிக்கு வாசி அவினாசி. நீங்க காசி போக முடியல, காசிக்கு எனக்கு போறதுக்கு பொருளாதாரம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியலேன்னு யாராவது இருந்தா நம்பிக்கை அவினாசி வரலாம். அவினாசி அப்புறம் பார்க்கலாம். அது என்ன அவினாசி? ஊர் பேரு, ஒரு காரண பெயர் வேணும்ல. இருக்கு. நாசம் என்றால் அழிதல், நாசி என்றால் அழிதல், அவினாசி என்றால் அழிவில்லாத என்று பொருள். அழிவில்லாத என்று பொருள். யாரெல்லாம் அவினாசியில பிறந்தாங்களோ, ஒரு தடவையாவது அவினாசி வழியா நான் டிராவல் பண்ணேன், அந்த மண்ணை மிதிச்சுன்னு நினைக்கிறாங்களோ, நிச்சயமாக மறுபிறவி கிடையாது. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், மறுபிறவி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம மகத்துவம் தெரியல. கொங்கு 7 ஸ்தலங்கள்ல முதன்மையான ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். நீங்க அந்த உள்ள வரும்போதே மிகச்சிறந்த இடத்துக்கு வந்துட்டோம். நல்ல நேரம் இருக்கு, கெட்டது வெளியேறுது அப்படின்னா கோயிலுக்கு கெட்டது வெளியேறுது, கெட்ட நேரம் வெளியே போகுது அப்படின்னா தான் நீங்க அவினாசி கோயில்ல கால் வைக்க முடியும். இல்லைன்னா உங்களை இதோட கேட்டுட்டு அப்படியே போயிருவாங்க, உள்ள நுழைய விடாது. ஏன்னா எத்தனையோ கோயில்கள் எங்கெங்கயோ இருக்கு. ஆனா அவினாசி எப்பற நம்ம ஏன் பேசாம இருக்கோம்? பேசணும், வாழ்வு கொடுத்த இடம். ஆனா கரெக்டான காலம் வரணும், அந்த காலம் வரும்போது பேசணும். இப்ப மாசி சிவராத்திரி வரப்போகுது. ஆமா ஆமா, மாசி சிவராத்திரி வரப்போகுது. பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு ஜனங்க நிப்பாங்கய்யா வழிபடுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடங்கய்யா, சாதாரண இடம் இல்லை. அந்த இடத்திற்கு மன நிறைவோடு, மன நிம்மதியோடு, உங்க கவலையெல்லாம் விட்டுட்டு உள்ள வந்து அரிய பொருளே அவினாசி அப்பா. அரிய பொருளேன்னா என்ன? நீ எங்கேயும் பார்க்க முடியாது, கேள்விப்படக்கூட முடியாது. அரிய பொருளே அவினாசி அப்பா அந்த பாடியிருக்காங்க. அங்க வந்து பாடி பிரார்த்தனை பண்ணி மனமகிழ்ச்சியோட சிவபெருமான வழிபட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நீங்க உள்ள நுழையவே உங்க கர்மா குறையுது, நம்ம நல்லா இருக்க போறோம், நம்ம வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறது உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு நான் புதுசா பிறந்தேன் அப்படின்னு நம்ம உறவுகள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு தான் புதுசா பிறந்திருக்கேன் அவினாசப்பர் கோயில்னு முடிவு பண்ணிட வேண்டியது. கண்டிப்பா. இன்னொரு அன்பு வேண்டுகோள் சொல்லுங்க. அவினாசி அப்பரை பாக்குறதுக்கு நிச்சயமா வருவாங்க மக்கள், வந்து வருவாங்க, இனி நிக்க மாட்டாங்க, உங்களையும் பார்க்க வருவாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நான் உங்களையும் பார்த்துட்டு போயிடலாங்கயான்னு வருவாங்க. நீங்க அவினாசி அப்பரை தாராளமா வந்து பார்த்துட்டு போங்க, பெருங்கருணை நாயகியுடைய ஆற்றலை வாங்கிட்டு போங்க. எல்லா கிளைண்டுகளுக்கும், எல்லா வாடிக்கையாளர், எல்லா அன்பு உள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும் கர்மா குறையணும்னு நான் அவர்கள் சார்பா வேண்டிக்கிறேன். நான் கண்டிப்பா ஏதாவது வேலைப்பழுவா இருப்பேன், என்னை சந்திக்கணும்னு உங்களுடைய அன்பை பயன்படுத்தி அந்த நேரத்தை என்னால ஒதுக்க முடியாம போய் சங்கடத்துக்கு ஆளாக்கிட வேண்டாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது ஒரு நேரத்துல நான் பெரிய ஆள் எல்லாம் இல்லை, நிச்சயமா நிச்சயம் அவினாசி அப்பருடைய குழந்தை தான், அடிமை தான், இதுல தாண்டி எல்லாம் வேற எதுவும் இல்லை. நீங்க தாராளமா வர்றவங்க எல்லாமே அவினாசி அப்பரை பார்த்துட்டு பெருங்கருணை நாயகி பார்த்துட்டு போங்க. ஏன்னா வர்றவங்க பார்க்கணும் அப்படிங்கும்போது மற்ற கிளைண்டுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த கிளைண்டுக்கு பார்க்குற விஷயம் கெட்டு போயிடக்கூடாது. நிச்சயமா நிச்சயம். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருப்போம், நம்ம அந்த டேட்ல வந்திருப்போம், கண்டிப்பா அவங்க என்ன வந்திருக்காங்கன்னு தெரியும், கண்டிப்பாங்க. அந்த வந்து பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட இது கெட்டு போகக்கூடாது. நிச்சயம். அதுக்கு வர்ற ஜனங்க ஒரு காரணமா இருந்துடக்கூடாது. நிச்சயமா நம்ம உறவு இருக்கோம் அப்படிங்கறத நான் அன்பா வேண்டிக்கிறேன். இது வந்து வேற ஒரு தலைகணத்தோடவோ ஒரு இதாவோ நான் எதுவும் சொல்லல. நிச்சயமா நான் வந்து அன்பாதான் கேட்டுக்கிறேன். அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நிச்சயமா. ஏன்னா எனக்கு வேலைப்பளு கண்டிப்பா அதிகமா இருக்கு. நீங்க வாங்க, எங்களுடைய
ஏன் உங்களுடைய ம். ஏன் நம்மளுடைய ம். அவினாசி அப்பரை வந்து பாருங்க. அவினாசி அப்பரை பார்த்து பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்க. நிச்சயமா அவினாசிக்கு முன் அவினாசிக்கு பின் உங்க இதுல எழுதி வச்சுக்கங்க. அருமைங்க, அருமை. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லபடியா மாறுறதுக்கு அவர் துணை புரிவார். நிச்சயமா. நீங்க சொல்லி திருக்கோளிக்காடுக்கு முன் திருக்கோளிக்காடுக்கு பின்னு குறிச்சு வச்சுக்கலாம். கண்டிப்பா. ம். திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு மேல சொல்லியிருப்பாங்க, ம். நான் நல்லா இருக்கேன், என் பிரச்சனை தீர்ந்திருக்கு அப்படின்னு. மன அழுத்தம் யாருக்காவது இருந்தாலும் அவினாசி அப்பரை தரிசனம் ம். பண்ணலாம், ம். பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா அவினாசியில் இருக்கிற அந்த கிணறு, அந்த தீர்த்தம் நமக்கு புனிதமானது. காசி தீர்த்தம் என்னவோ அது அப்படியே, ம். ஏன்னா பேரே காசி கிணறு. ம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அந்த இடம். அருமையான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அங்க வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலியமாக பிறவி கர்மாவை நீக்கி மீண்டும் பிறவா நிலை அடைந்து கர்ம வினைகளிலிருந்து உங்களை காத்துக்கொண்டு கருணையே வடிவான கருணாம்பிகை தாயின் கருணை பார்வையை பெற்று காலமெல்லாம் நல்வாழ்க்கை வாழ என் அன்பான வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நெஞ்சாத நன்றிகள் ஐயா. சுகமே சுகம். வாழ்க வளர்க.